Hi friends. Hi friends. சண்டே அன்னைக்கு வெளியே கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பணும். செம்மையா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால வீட்லயே செம்மையா ஃபன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நானு சர்வா ஒரு 3 பேரும் சேர்ந்து. சரி வெளியே தான் போக முடியல, வீட்லயே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா சிக்கன் 65 பண்ணேன். இங்க பாத்தீங்களா மோமோஸ். தான் நம்மளோட சிக்கன் மோமோஸ். இங்க பாருங்க செம்ம சாஃப்டா எப்படி இருக்குன்னு. 65 நான் தான் பண்ணேன். இப்போ நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல தூரம் எடுத்துக்கோ. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு மோமோஸ். இங்க பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்கு. சிக்கன் மோமோஸ். கொஞ்சமா சாஸ்ல டிப் பண்ணி சூப்பர். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பாவா இப்ப நான் ஸ்லாங்ல பேச போறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கானு. மாமா எங்கற மாமா எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நல்லா. உனக்காக தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா? பாவா சூப்பரா? துரு துரு எப்படி இருக்கு? மோமோஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஷர்வா ஷர்வா எப்படி இருக்கு? மோமோஸ் எப்படி இருந்தது? எதுக்குடா சிரிக்கிற? ஏய் ஆஹா பலே. ஏண்டா கஷ்டப்பட்டு நான் செஞ்சேன், எனக்கு யாருமே ஊட்டி விடல. டேஸ்ட் பார்த்து சொல்றவங்களுக்கு என்னடானா என்னது குழந்தைங்களுக்கு தெரியும். ஆஹா அப்ப நீ ரொம்ப நல்லவனா? சொல்ல முடியுமா? நல்லா செமையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு செமையா படம் பாக்குறீங்களா? சினிமாவுக்கு போகலான்னு பார்த்தேன், மழை பெஞ்சது. சரி வீட்டில் ஸ்நாக்ஸை சாப்பிட்டேன். எம்பம்மன் சொன்னா மகாலட்சுமி ஹெச்டி பிரிண்ட்ல பார்த்துருவோம். என்ன பண்ற துரு? துரு 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 என்ன பண்ற? பாவா எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத படம் பா. My favorite scene and my favorite song. கோடி முறை பார்த்தாலும் சலிக்காது. ஏன்னா சாலால கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இந்த ஒரே ப்ளீஸ் ப்ளீஸ். என் மருதானை எப்படி இருக்குன்னு சொன்னியா? ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் கேட்ட பிறகு சொல்கிறேன். அதை நான் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இப்போ மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு பைக்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னா இப்போ எல்லாம் நார்மல் ஆகிட்டீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் வா 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 போயிட்டு வரலாம் போயிட்டு வரலாம். ரெடி ஆயிட்டேன். நான் ரெடி ஆன பிறகு தானே மழை பெஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லு? அதனால தான் அதான் மழை பெஞ்சா கூட வெளியே போயிட்டு வரணும். சரி இப்போ எங்கே போனோம்? எங்கேயுமே போகல. போயிட்டு சும்மா ஒரே ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அவள் தான் வந்துட்டோம். அது சும்மா வெளியே போனது. அதான் அதே அவள் தான் சந்தோஷமாயிடுச்சு. ஆமா அவ்வளோதான். ரெடி ஆனா அப்படியே எங்கன்னா போயிடணும் வெளியே. சரியா? ரைட்டு விடு. சரி நான் கேட்டது நீ பதில் சொல்லவே இல்லையே. நான் மெஹந்தி வச்சேனே அழகா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னியா? சொல்லு. தப்பா தப்பு இல்லையா? தப்பு தான். அதுக்கு என்ன சொல்லணும்? குணமா வாயில தான் சொல்றேன். எப்பயுமே வந்து
ஒரு சின்னதா ஒரு பாராட்டுறதுல என்ன ஆயிட போகுது, நல்லா இன்னைக்கு கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன ஆயிட போகுது? ஏன் அதை மட்டும் பண்ணவே மாட்டீங்க? எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எனக்கு நடிக்க தெரியாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், இது எல்லாம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சொல்லணும், அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, இது நல்லா இருக்கு அப்படிலாம் சொன்னாதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். எல்லாருக்குமே தான் சொல்றேன், நிறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க. இதுல வேற பெருமை வேற. ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, ஒருத்தவங்க பண்றது நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க வந்து ஃபைனலா டின்னர் வந்து தோசை சிக்கன் குழம்பு. நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால அவருக்காக சூடா தோசை ஊத்தி கொடுத்துட்டேன். இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பரா போச்சு. எப்பவுமே நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட ரசிச்சு சந்தோஷமா பண்ணோம்னா அந்த டேவே நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலா சூப்பரா போகும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காத லைக் பண்ணுங்க.